அடுத்ததாக மேகலா கோவிலிருந்து கூப்பிட்டுருக்கீங்க. வணக்கம் மேகலா, யாருக்காக கேட்குறீங்க? பிறந்த தேதி மாதம் ஆண்டு கரெக்டாக வச்சிருக்கீங்களா? ஜோதிடர்கிட்ட கேளுங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. நான் மேகலா பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. சொல்லுங்க. பையனுக்காக நான் கேட்கணும். கொடுங்க. 14/4/1993 எத்தனை மணிக்கு? மத்தியானம் 12:31. வெரி குட். எங்க இருக்காரு அவரு? அவர் பேர் என்ன? பிரவீன் குமாருங்க. சென்னையில இருக்காங்க. ரொம்ப பர்ஃபெக்ஷன், ரொம்ப உஷாரான பார்ட்டி. ஆனால் உத்தியோகம் தான் சரியாக அமைய மாட்டேங்குது. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு முறை இடமாற்றம், தொழில் மாற்றம். அவனே புலம்பிக்கிட்டு இருப்பான், போங்கப்பா வேலைக்கு போகிறதுனா கஷ்டம், ஜோசியம் பார்க்கணும், உனக்கும் ஜோசியம் இருக்கு, வேறு வேலை இல்லை அப்படின்னா. இவனுடைய ஜாதகத்தில் புத்திசாலியானவன். திருமண வாழ்க்கை மிக கவனமாக இருக்கணும். இருதார தோஷம், மாங்கல்ய தோஷம். உங்கள் வீட்டில் யாரோ ஒரு பெண் அகால மரணம், புதன் நீச்சப்பட்டு போவதும், சனி உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருப்பதும், அதே மாதிரி செவ்வாய் நீச்சப்பட்டு போவதும் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். வேறு ஏதாவது விட்டு போச்சுன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். கல்யாணத்து தான் எப்போ நடக்கும்? ஃபாரின்ல ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அது கிடைக்கும்? இவனுக்கு கண்டிப்பாக வெளிநாடு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். அது அநேகமாக இவனுக்கு 2026 மார்ச்சுக்குள்ளே கிடைச்சிடும். என்னுடைய உதவி அங்கே தேவையில்லை. ஆனால் உங்கள் வீட்டில் யாரோ ஒரு பெண் அகால மரணம், அதற்கு தயவு செஞ்சு ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், எழுதி வச்சிங்க. தில ஓமம் பண்ணணும், உஜ்ஜயினி காளிக்கு குங்கும அர்ச்சனை பண்ணணும், வஸ்திர தானமும் அன்னதானமும் பண்ணணும். இதையெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை இவனுக்கு நல்லபடியாக அமையும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சார், அடுத்ததாக மோகனகிருஷ்ணன் சென்னையிலேருந்து கூப்பிட்டுருக்கீங்க. வணக்கம் மோகனகிருஷ்ணன். பிறந்த தேதி மாதம் ஆண்டு நேரம் கரெக்டாக சொல்லுங்கள். உங்களுடைய சந்தேகத்தை ஜோதிடர்கிட்ட கேளு. பேசுகிறேன் சார். சொல்லுங்க. பேர் சிந்து. 17th September 1997 காலையில 10:30 பிறந்த நேரம். பேர் என்ன சொன்னீங்க? சிந்து. சிந்து. ஓகே. என்ன சார் திருமண வாழ்க்கை? எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை? உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்குது, ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள், மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கே. நல்ல பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு, அறிவான பொண்ணு, அழகான பொண்ணு, எல்லாம் கரெக்டாக. திருமண வாழ்க்கை மிக கவனமாக இருக்கணும். 27 வயது 10 மாதம் 14 நாள். இந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு ஒரு முறை ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கும் திருவெண்காடு அப்படிங்கிற புதன் ஸ்தலத்துக்கும் போயிட்டு வந்தால் நல்ல வாழ்க்கை வரும். வேறு ஏதாவது குறிப்பிட்டு கேட்கணுன்னா கேளுங்க. மேரேஜ் மேரேஜ் அமையுமா, லவ் மேரேஜ் அமையுமா சார்? அந்த கேள்வி என்கிட்ட கேட்க வேண்டாமே சார், அது அந்த பெண்ணுக்கிட்டே கேட்கலாமே. கேள்வி புட்ட பண்ண இடம் தப்பான இடம். ஏன்னா எப்போவுமே நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன், ஜோதிடரை நம்பாதீங்க, உங்கள் மகளையும் மகனையும் நம்புங்க. அவங்கள உட்கார வச்சு கட்டி பிடிச்சி உங்கள் குடும்பத்தினுடைய கஷ்டத்தை சொல்லி, பெருமையை சொல்லி, அதை வளர்த்து அவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்களுடைய உண்மையான நிலையை கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய அன்பு தெரிவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அன்பு வெளியே வரும். இது பொது நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேச முடியாது. என்கிட்ட கேட்ட கேள்வியை உங்கள் மகக்கிட்ட கேளுங்க, தெளிவான வாழ்க்கை அமைச்சு கொடுங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நிச்சயமா சார். அடுத்ததான் மாலதி திருவள்ளூர்லேருந்து கூப்பிட்டுருக்கீங்க. வணக்கம் மாலதி, யாருக்காக கேட்க இருக்கீங்க? பிறந்த தேதி மாதம் ஆண்டு நேரம் கரெக்டாக சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். 8/11/2012. எத்தனை மணிக்குமா? மாலை 4:45. 8/11/2012. ஆமா, நான் சொன்னேன் அன்னைக்கு கிழமை வியாழக்கிழமை. ஆமா, வியாழக்கிழமை. நீங்க திங்கக்கிழமைன்னு சொன்னீங்க. என் பொண்ணுத சொல்லிட்டேன். சரி, டைம் சொல்லுங்க. 4:45 ஈவினிங். ஆமா. ஓகே, இப்போ எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நான் பெரியபாளையத்துல இருந்து பேசுறேன் ஐயா. வெரி குட், சூப்பர். மக நட்சத்திரம், சிம்ம ராசி, புத்திசாலியான பொண்ணு, அறிவான பொண்ணு, ஆம்பளையா பிறக்க வேண்டியது பொம்பளையா பிறந்த ரொம்ப நல்லா படிப்பா. இதை விட உங்களுக்கு ஒரு விஷயம் நான் அவங்களை கேட்குறேன். உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு கோயில் இருக்காமே, அது என்ன கோவில்? நிறைய தான தர்மங்கள் பண்ணிக்க இருக்கீங்க, அது என்ன கோயில்மா? பெரியபாளையத்து கோயில் இருக்கு பக்கத்துல.
அந்த கோவிலுக்கு நிறைய தான தர்மம் பண்ணியிருக்கீங்க உங்கள் குடும்பத்தில். அந்த கோவிலுக்கு இந்த பிள்ளையை எத்தனை முறை கூட்டிகிட்டு போயிட்டு வரீங்களோ அத்தனை முறை உடல் சீராகும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும், நல்ல படிப்பா. இவருடைய ஜாதகத்தில் கோபங்கள் குறையும், அற்புதமான வாழ்க்கை வரும். இவளுக்கு வேற எந்த பரிகாரம் தேவையில்லை. அந்த நீங்கள் பண்ண தான தர்மம் பண்ண அந்த கோவிலே பக்கத்தில் வந்து நின்று இவளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். வேற என்னம்மா? என் பொண்ணுக்கு கேக்குறேன் ஐயா. இப்ப பையனுக்கு கேட்டேன். வெரி குட். பொண்ணுக்கு கேக்குறேன். 27/3/2006 திங்கக்கிழமை 10:55 காலையிலையா? நைட்டு. ஒரு நிமிஷம் இருங்க. பேர் என்னம்மா? திவ்யலட்சுமி. திவ்யலக்ஷ்மி. வெரி குட். நல்லா படிப்பா. ஆனால் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனோபாவம். இவருடைய ஜாதகத்தில் சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கு, சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். 7.5 சனி வேறு நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு முறை திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கும் இவருடைய ஜாதகத்துக்கு ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. இவளுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல லேடி டாக்டரை பாருங்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக ஜெயா மதுரையிலிருந்து கூப்பிட்டுருக்கீங்க. வணக்கம் ஜெயா. யாருக்காக கேட்க இருக்கீங்க? பிறந்த தேதி, மாதம், ஆண்டு, நேரம் துல்லியமா சொல்லுங்க. கொடுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 22/2/1997. எத்தனை மணிக்குமா? காலையில 10 மணிக்கு குழந்தை, 10:01 ஒரு குழந்தை, ட்வின்ஸ். ரெட்ட குழந்தைங்களா? ஆமா. வெரி குட். மக நட்சத்திரம், சிம்ம ராசி. கரெக்டா? ஆமா. இந்த 2வது பிறந்த குழந்தை பரவாயில்ல. இந்த முதல் பிறந்த குழந்தைக்கு உடல் ஆரோக்கியம் லேசா பாதிக்கும். என்ன பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும்? பாப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். சரி. தம்பிக்கு தான் இப்ப பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி. இவருக்கு இடமாற்றம் வரும். இவருடைய ஜாதகத்தில் ஜனவரியில் இருந்து மார்ச்சுக்குள்ளே திருமணம் முடியும். உங்கள் வீட்டுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. வடக்கு புறத்தில் பெண் இருப்பாள். அசலில் தான் அமையும், சொந்தத்தில் அமையறதுக்கான வாய்ப்பு இல்லை. வேற என்ன கேட்கணுமா? தம்பி ராசிக்கு தான் கேட்க நினைச்சேன். நல்லா இருக்கான்னு. செவ்வாய் தோஷமோ நாகதோஷமோ எதுவுமே கிடையாது. ஆனால் உங்களை முடிஞ்ச வரைக்கும் இந்த வெள்ளிக்கிழமை மாதுளம்பழம் வாங்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் தானம் பண்ணுங்க. அப்படி செஞ்சால் திருமண வாழ்க்கை கைகூடும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக சந்திரன் சென்னையிலிருந்து கூப்பிட்டுருக்கீங்க. வணக்கம் சந்திரன். யாருக்காக கேட்க இருக்கீங்க? பிறந்த தேதி, மாதம், ஆண்டு, நேரம் கரெக்டா சொல்லுங்க. வணக்கம் மேடம். என் பேர் வந்து சந்திரன். டீனேஜ்ல இருந்து கால் பண்றோம். என் பையனுக்காக கேட்குறேன் மேடம். சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 19/3/2008 ஏர்லி மார்னிங் 00:30 hours புதன்கிழமை சார். வெரி குட். இது யார் ஜாதகம்? என் பையன் சார், சி அருண்குமார். அருண்குமார். ஆயுள்ய நட்சத்திரம், கடக ராசி. நல்ல பையன், அன்பானவன், பாசமானவன். அடிக்கடி உடம்பு தான் பாதிக்குது, சளி சம்பந்தமான பிரச்சனைகள். என்ன படிக்கிறாரு? ஸ்கூல் ஃபைனலா? சார் இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சார். ஃபர்ஸ்ட் இயர் போகிறானா? சரி. ஆமாம். அடிக்கடி கோல்டு, காஃபு. ஆனால் ஒரு நல்ல விஷயம், அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு. அற்புதமான காலம். நல்ல படிப்பான். இனிமே படிப்பில் கவனம் வரும். கொஞ்சம் டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு எல்லாருக்கும் நார்மலாக உள்ளது தானே. டி நகரில் எங்கே இருக்கீங்க? சார் டி நகர் மெயின் தான் சார். ஓகே. அகத்தியர் கோயில் தெரியுமா? தெரியும் சார், நல்லா தெரியும் சார். சென்னையிலேயே டி நகர்லேயே அகத்தியர் கோயிலில் ஒன்று தான் ராசிக்கு உண்டான அந்த சுற்றி வரீங்க இல்லையா, வாகனத்தோடு இருப்பார் இல்லையா? பார்த்துருக்கீங்களா? வாகனத்தோடு இருக்கக்கூடிய ஒரே இடம் அகத்தியர் கோயில் தான். அங்கே கூட்டு போங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் 11 சனிக்கிழமை உன்னை கூட்டு போயிட்டு விளக்கு போட்டு 11 சுற்றிட்டு வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பால் சுவாமிக்கு வச்சு அதை நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் தானம் பண்ண சொல்லுங்க. அவன் கையால் அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சூப்பர் சார். அடுத்ததாக வெங்கடேசன் தேவக்கோட்டையிலிருந்து அழைச்சிருக்கீங்க. வணக்கம் வெங்கடேசன். யாருக்காக கேட்க இருக்கீங்க? பிறந்த தேதி, மாதம், ஆண்டு, நேரம் துல்லியமா சொல்லுங்க. ஜோதிடர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்க வெங்கடேசன். ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் ஐயா. 14/3/1995. சரி. காலை 5:10. வெரி குட். யாருடைய ஜாதகம்?
பையனுடைய ஜாதம். வெரி குட். நல்ல பையன், அன்பானவன், பாசமானவன். உங்களுக்கும் அவனுக்கும் 7ஆம் பொருத்தமாக இருக்கே. அன்பு பாசம் எல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற பாலிசி மேட்டர் அவனுக்கு ஒத்து வராது. இவனுடைய ஜாதகத்தில் ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, வெளி மாநிலமோ எங்கேயோ போய் வேலை செய்கிறதோ, அதில் அதிக சம்பளம் கிடைக்கிறதோ இவனுக்கு ஒரு அற்புதமான சான்ஸ் கிடைக்கும். ஜனவரியில் இருந்து மார்ச்சுக்குள்ளே கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் ஒரு முறை உங்கள் குல தெய்வம் யார் சார்? குலதெய்வம் பொய்யாமலி அம்மன் கோயில். அந்த கோவிலுக்கு போகிறீங்களா? ரெகுலராக போகிறீங்களா? ரெகுலராக போகிறது இல்லைங்கய்யா. கண்டிப்பாக போகணும் சார். இல்லை சார், தயவு செஞ்சு கண்டிப்பாக போகணும். வருடம் போகணும். ஷோடச அபிஷேகம், 16 வகையான அபிஷேகம் பண்ணணும். வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும், அன்னதானம் பண்ணணும், நைவேத்தியம் பண்ணணும். குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. இந்த வருஷம் இவரை கூட்டிகிட்டு போய் பண்ணிட்டு வாங்க. இந்த ஆடி மாதத்துலேயே முடிகிறதுக்கு முன்னாடி போய் பண்ணிட்டு வாங்க. பண்ண உடனே இவருக்கு உத்தியோகம், நல்ல திருமணம், நல்ல வாழ்க்கை எல்லாமே அமையும். வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக நடராஜன் நாகையிலிருந்து கூப்பிட்டுருக்கீங்க. வணக்கம் நடராஜன். யாருக்காக கேட்க இருக்கீங்க? பிறந்த தேதி, மாதம், ஆண்டு, நேரம் சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க. சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க. இப்போ 28/9/2008 சார். ஞாயிற்றுக்கிழமை காலை 7:55 சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? இது யாரோடது? நாகப்பட்டினம். பையன் 2வது பையன் சார். வெரி குட். பூர நட்சத்திரம், சிம்ம ராசி. லக்னம் வந்து உங்களுக்கு துலா லக்னம். கரெக்டா? சரிங்க சார். டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு, கோபம், ஸ்கின் ப்ராப்ளம், விளையாட்டுலேயே கவனமாக இருக்கான், படிப்பில் கவனம் இல்லை. கரெக்டுங்களா? ஆமாம் சார். ஆமாம் சார். நீங்கள் இவர் எங்கேருந்து பேசுகிறாரு தெரியுங்களா? நான் சொன்னால் உங்களுக்கு தெரியும்னு சொல்லுவீங்க. இருங்க சார், ஒரு நிமிஷம் அப்படியே டிவியை கேளுங்க. ஏன் தெரியுங்களா? சும்மா நீங்கள் ஜோசியம் பார்த்துட்டு இருந்தீங்கனாலே டிவியில் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்கல்ல, அவங்களுக்கும் அந்த அவர் எங்கேருந்து கூப்பிட்றாரு, எப்படிப்பட்ட அந்த ஸ்தலம்னு நமக்கு தெரியணும்ல. திருவிளையாடல் படம் பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன். அதில் வந்து ஒருத்தர் பாட்டு பாடினா கதவு மூடும், இன்னொருத்தர் பாட்டு பாடினா கதவு திறக்கும். அந்த ஊர்லேருந்து பேசுகிறார். என்ன ஊர் சார் அது? கேளுங்க, அவரே கேளுங்க, அவர் சொல்லுவார். நடராஜன் சொல்லுங்க. கரெக்டு சொல்கிறார் பாருங்க. வேதாரண்யம் கடற்கரை ஓரமாக அற்புதமான ஸ்தலம். அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க சார். இவனை கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அந்த சீனில் கூட காட்டுவாங்க, சுற்றிலும் விளக்கு எரியும். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வாங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா படிப்பில் கவனம், மன நிம்மதி, சந்தோஷம், ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் அப்படின்னு கிடைக்கும். தமிழகம் என்பது புண்ணிய பூமி, புண்ணிய கஷேத்திரம். ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு ரகசியம். பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். இவருக்கு என்னங்க, அந்த அம்மாவுக்கு தான் கவலை. போய் செஞ்சுட்டு வாங்க. வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட்.